திருவன் சரணை. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் ஒரு சூத்ர போதனையில் கூறுகிறார்கள். பிக்ஷுக்களை அழைத்து, மானனி, ஒரு கண் தெரியும் ஒரு நபர் ஆற்றங்கரையை ஓரம் அமர்ந்து கொண்டு அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து இப்படி யோசிக்கிறார். அந்த நீர்வீழ்ச்சியில் விழும் தண்ணீர் விழுந்து அங்கே நுரை முட்டைகள் உருவாகி ஏராளமாக உருவாகி சிறிது நேரத்துக்குள் இல்லாமல் போகிறது. அப்போ இது இந்த தண்ணீர் நீர்வீழ்ச்சியை பார்த்து கொண்டு யோசிக்கிறார். அப்போ இந்த நீர்வீழ்ச்சியில் விழும் போது அங்கே முட்டைகள் உருவாகி அது மீதமில்லாமல் அழிந்து போகிறது. அப்போது இவர் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறார். இந்த மனித பிறவியும் இப்படித்தான். இங்கே பிறந்து இறப்பது என்பது அந்த நுரை முட்டைகளைப் போல மனிதன் பிறக்கிறார், இறக்கிறார். அப்போ இதற்குள் இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்பது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் கற்பனையில் தான் இருக்கிறது. அப்போது இந்த நுரை முட்டைகளை போல உருவாகி அந்த நொடியே அழிந்து போகும் அந்த நுரை முட்டைகளைப் போல இந்த மனிதனும் இப்படித்தான் பிறக்கிறார், இறக்கிறார். அப்போ இந்த பிறப்பு இறப்புக்குள் மனிதன் ஏராளமான துஷ்டிகளை கோர்த்து கொண்டு ஏராளமான விடயங்களை பிடித்து கொண்டு உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு வாழும் வாழ்க்கை கற்பனை மட்டுமே. இது அனைத்தும் மனதில்தான் இருக்கிறது என்று அந்த ஆற்றங்கரையில் அமர்ந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து யோசிக்கும் ஒரு நபர் புத்திசாலித்தனமாக இதை சிந்திக்கிறார். அப்போ இதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சூத்திர போதனையில் பிக்ஷுக்களை பார்த்து, இப்போ இந்த ஆற்று நுரை முட்டைகள் என்பதும் மனித வாழ்க்கை என்பதும் ஒரு நொடிக்குள் உருவாகி இல்லாமல் போகிறது. அப்போ ஒரு நொடிக்குள் உருவாகி இல்லாமல் போகிறது என்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போமானால், இங்கேதான் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு சத்திய ஞானம் அடைந்தவருக்கு கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்யும், மனதின் மேலும் வழியில் பயணம் செய்யும் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
சத்திய ஞானம் அடையாத, சம்மா திட்டிக்கு வராத, பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வராத, பகவான் புத்தரின் தத்துவம் தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இது சத்திய ஞானம் அடைந்தவருக்கே இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சத்திய ஞானம் என்பது புப்பே நிவாச அனுசதி ஞானம், மனம் உருவான விதம் பற்றி தேடுதல் செய்யும் ஞானம். மனதில் மீளும் வழி என்பது சுதூப்ப பார்த்த ஞானம். அப்போது மனம் உருவாகி இல்லாமல் போகிறது. அந்த நுரை முட்டைகளைப் போல நொடிக்கு நொடி ஏராளமான எண்ணங்கள் உருவாகி இல்லாமல் போகிறது, அழிந்து போகிறது. அப்போது அந்த நீர்வீழ்ச்சியில் நுரை முட்டைகள் உருவாகி நொடிக்கு நொடி அழிந்து போகிறது. இப்போ இதே போல மனமும் இப்படித்தான். மனம் என்பது நாங்கள் காண்பது, கேட்பது, உணர்வது, இந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு, நினைத்து கொண்டு, எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்கிற போது அங்கே ஒரு எண்ணம் தான். காதுக்கு கேட்கிறது என்கிற போது அங்கே ஒரு எண்ணம் தான். மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்கிற போது அங்கே ஒரு எண்ணம் மட்டுமே. அப்போ எண்ணத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எண்ணங்களில் நாங்கள் வாழும்போது எண்ணங்கள் அனைத்தும் எந்நேரமும் வந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய மூச்சு நிற்கும் வரை இந்த மனம் என்ற சென்சர் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. படுக்கைக்கு சென்றாலும் ஆழ்ந்த தூக்கத்துக்கு வரும் வரைக்கும் மனம் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டு தான் இருக்கிறது. கற்பனைகளை வளர்த்து கொண்டு போய் கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு முடிவில்லை. ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்ற பின் தான் மனம் ஓய்வடைகிறது. இப்போ மனம் ஓய்வடைவது இந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்றதன் பிறகே. அப்போது நாங்கள் விழித்திருக்கும் போதும், படுக்கைக்கு சென்ற பிறகு கனவு காணும் போதும் இரண்டும் ஒரே நிலைதான். நாங்கள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இதே போல் இரவில் படுக்கைக்கு சென்றாலும் கனவிலும் இதே போல தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இவை அனைத்துமே கற்பனை தான். உதாரணமாக சொல்லப்போனால் நாங்கள் டிவியில் பார்ப்பதும் நிஜமாக பார்ப்பதும் ஒன்று தான். இங்கே இரண்டு கிடையாது, இரண்டு அல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசமே கிடையாது. டிவியில் பார்ப்பது அங்கே ஒரு நாடகமாக இருக்கலாம், ஒரு இசை நிகழ்ச்சியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு படமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சீரியல் கதையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது ஒரு உருவாக்கப்பட்டது டிவிக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்த்தா டிவிக்குள்ளே இல்லை. அப்போ அது கற்பனை கதை. அப்படி கற்பனை கதை ஒன்று உண்மையாகாது. அப்போ உண்மையாகாதது டிவிக்குள்ளே இல்லை. அப்போ டிவிக்குள்ளே இல்லை என்பதை எங்களுக்கு நன்றாக புரியும். அப்போ இதே போலத்தான் நாங்கள் நிஜத்திலும் பார்ப்பது, கேட்பது, உணர்வது எங்கேயும் இருப்பதில்லை. இது சென்சர்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ சென்சர்களால் உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை என்றால் மனதிலும் இல்லை. எப்போ மனதில் இருக்கிறதா என்று பார்ப்பது தான் சுதூப்ப பார்த்த ஞானம். அப்போது நொடிக்கு நொடி மனம் எண்ணங்கள் வருகிறது, போகிறது. அப்போது இந்த நொடிக்குள் வருகின்ற எண்ணத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால், நாங்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால், கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது என்று சொல்கிறோம். அது வெளியில் என்னன்னு பார்த்தா மாமரம் என்று சொல்கிறோம். அப்போ கண்களுக்கு தெரிவது கண்களுக்கு முன்னுக்கு மாமரம் இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போ அது ஒரு எண்ணம் தான். மாமரம் என்பது ஒரு எண்ணம் தான்.
மாமரம் வெளியில் இருக்கிறதா என்று பார்த்தா வெளியில் கிடையாது. அப்போ மனதில் இருக்கிறதான்னு பார்த்தா மனதிலும் இல்லை. அப்போது மாமரத்தை பார்த்துவிட்டு நாங்கள் இங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது தென்னை மரம் தெரிகிறது. அப்போ தென்னை மரம் மனதில் இருக்கிறதான்னு பார்த்தா மனதில் இல்லை, வெளியிலும் இல்லை, மனதிலும் இல்லை. அப்போ மறுபக்கம் திரும்பி பார்க்கும்போது அங்கே வாழை மரம். அப்போ வாழை மரம் இருக்கிறதா என்று பார்த்தால் வாழை மரம் வெளியிலும் இல்லை, மனதிலும் இல்லை. அப்போது இந்த மனம் என்பது எண்ணங்களை எந்நேரமும் கொடுத்து கொண்டே சேமித்து கொண்டே போகிறது. அப்போ எண்ணங்கள் உண்மையா என்று பார்த்தால் எண்ணங்கள் அனைத்தும் உண்மை கிடையாது, பொய், கற்பனையே. அப்போ மனதில் வாழை மரம், தென்னை மரம், பலா மரம், மாமரம் இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி எதுவும் கிடையாது. அப்போ இது ஒரு கண்களுக்கு தெரிவதைப் போல, காதுக்கு கேட்பதைப் போல, மூக்குக்கு உணர்வதைப் போல, நாக்குக்கு உணர்வதைப் போல, உடம்புக்கும் உணர்வதைப் போல இந்த மனதுக்கு எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறது. நொடிக்கு நொடி மனம் உருவாகி இல்லாமல் போகிறது, பிறந்து இறக்கிறது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் அந்த அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்த தண்ணீரில் உருவான அந்த முட்டைகளைப் போல, நுரை முட்டைகளைப் போல உருவாகி இல்லாமல் போகிறது, உருவாகி இல்லாமல் போகிறது, பிறந்து இறக்கிறது, பிறந்து இறக்கிறது. அப்போது இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனம் என்பது எந்நேரமும் பிறந்து இறக்கிறது, பிறந்து இறக்கிறது. அப்போது நாங்கள் கேட்பதில் இது இசை நிகழ்ச்சியாக இருந்தால் எந்த ஒரு சத்தத்தை கேட்டாலும் அது ஒரு எண்ணம் மட்டும்தான். அப்போது அந்த சத்தத்துக்குள் ஒரு எண்ணம் உருவாகி அழிந்து போகிறது. வர்ணத்துக்குள் ஒரு எண்ணம் உருவாகி அழிந்து போகிறது. வாசனைக்குள் ஒரு எண்ணம் உருவாகி அழிந்து போகிறது. சுவைக்குள் ஒரு எண்ணம் உருவாகி அழிந்து போகிறது. உஷ்ணம், குளிர், இறுக்கமான, பாரமான தன்மைகள் ஒரு எண்ணம் உருவாகி அழிந்து போகிறது. அப்போ அதுக்கு நேர காலம் கிடையாது. எந்நேரமும் இந்த உற்பத்தி நிலையங்களால் மனம் என்ற சென்சர் உருவாகி இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. அப்போது இதுதான் பிறப்பு இறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். பிறப்பு இறப்பு என்பது இந்த உடம்பு அல்ல, உடம்பில் பிறப்பது அல்ல பிறப்பு, மனதில் பிறந்தது தான் பிறப்பு. மனதில் பிறந்த ஒருத்தர் இங்கே இருக்கிறாரா என்று பார்த்தால் அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை. மனம் என்பது எந்நேரமும் பிறக்கிறது, இறக்கிறது, எந்நேரமும் உருவாகுகிறது, இல்லாமல் போகிறது, உருவாகி அழிந்து போகிறது. ஒரு நொடி கூட அந்த மனம் நிலைத்து நிற்பது கிடையாது. எந்நேரமும் எண்ணங்கள் வருகிறது, போகிறது. அப்போ எண்ணங்களில் நாங்கள் பிறக்கிறோம், இறக்கிறோம். அப்போ எண்ணங்களில் இறக்கிற ஒருத்தர் இங்கே இருக்கிறாரா என்று பார்த்தால் அப்படி ஒருத்தர் கிடையாது. ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர், சம்மா திட்டிக்கு வந்தவர், சத்திய ஞானம் அடைந்தவர், மனதில் மீளும் வழியில் பயணம் செய்யும் போது அவர் இந்த எந்நேரமும் மனம்தான் பிறக்கிறது, இறக்கிறது என்ற சத்தியத்தை தான் அவர் காண்கிறார். அவருக்கு தெரிவது எல்லாமே சத்தியமாகத்தான் இருக்கும். அப்போது எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எந்த எண்ணம் வந்தாலும் அவை அனைத்தும் நிலையாக நிற்பது கிடையாது. நாங்கள் நேற்று பேசியது அல்ல இன்றைக்கு பேசுவது, நாங்கள் நேற்று நினைத்ததல்ல இன்றைக்கு நினைப்பது. காலங்கள் போக போக, அதாவது நொடிக்கு நொடி எண்ணங்கள் மாறிக்கொண்டே போகிறது. அப்போது நாங்கள் எந்நேரமும் பிறக்கிறோம், இறக்கிறோம். அப்போது பிறந்தவர் ஒருத்தர் இங்கே கிடையாது, இறந்தவரும் ஒருத்தர் இங்கே இல்லை என்ற சத்தியத்தை அவர் உணர்கிறார். உணர்ந்து இதை பிரத்யக்ஷம் அடைந்தபோது அவர் மனதிலிருந்து விடுதலை அடைகிறார், எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போது இதை இன்னும் கையாண்டு பார்க்கும்போது, நடக்கும்போது, அவர் நடந்து போகும்போது கால்களை வலது கால், இடது கால், வலது கால், இடது கால் என்று அவர் நினைப்பது வைப்பது கிடையாது. இதை வலது காலை வைக்கணும், இது இடது காலை வைக்கணும், வலது காலை வைக்கணும், இடது காலை வைக்கணும் என்று அவர் நினைத்து செய்வது கிடையாது. அவர் போகணும் என்று நினைத்தது கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று நினைத்தார். அந்த நினைப்பை செய்யும் இவர் அப்போ
ஒருத்தர் இருக்கிறாரா என்று பார்த்தால் நடந்து போகும் ஒருத்தர் அங்கே இல்லை. இந்த சென்சர்கள், இந்த உடம்பு அங்கே செல்கிறது. கால்களை அவர் நினைத்து வைப்பது கிடையாது. அந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணத்துக்கு இந்த சென்சர் இயங்குகிறது. அப்போ கடைக்கு போய்ட்டு வாங்கிய பொருள் என்னன்னு பார்த்தா அரிசியாக இருக்கலாம், பருப்பாக இருக்கலாம், தேங்காவாக இருக்கலாம், மரகரியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்களே. அரிசி என்பது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம். அது வெளியில் இருக்கிறதா? வெளியில் கிடையாது. இப்போ மனதில் இருக்கிறதா என்று பார்த்தால் மனதிலும் இல்லை. அப்போ எதை வாங்கினாலும், எதை செய்தாலும், எதை பேசினாலும் அந்த நொடிக்கு ஒரு எண்ணம் மட்டும்தான். அது பிறந்து இறக்கிறது. அப்போது அங்கே யாரும் நிரந்தரமாக இருப்பது கிடையாது. நிரந்தரமாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்ற சத்தியத்தை இவர் உணர்கிறார். மனதிலிருந்து விடுதலை அடைகிறார். இப்போ மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு எதுவாக இருந்தாலும் ஒன்றுதான், எப்படி இருந்தாலும் ஒன்றுதான். அப்போ அவர் மனதிலிருந்து விடுதலை அடைந்தவர், உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவராகிறார். அப்போ இவர்தான் புத்த சுபாவத்தை அடைபவர். அப்போது சாப்பிடும்போது இவர் சாப்பிடுறாரா அப்படின்னு பார்த்தா அவர் சாப்பிட்றது கிடையாது. அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, சாப்பிடணும், பசி வந்துருச்சு, சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவானது. அப்போ அந்த எண்ணத்தை ஈடு செய்யும் இவர் இருக்கிறாரா என்று பார்த்தால் இங்கே அப்படி ஒருத்தர் கிடையாது. பசி என்ற எண்ணத்துக்கு அவர் சோறு சாப்பிட வேண்டும் என்று அதுவும் ஒரு எண்ணம். அப்போ சாப்பிடும் போது அந்த செயலுக்கு சொந்தக்காரர் நான் தான் சாப்பிடுறேனா அப்படின்னு பார்த்தா இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. கைகளில் பிணைந்து சோற்றை கோப்பையில் பிங்கானில் போட்டு பிணைந்து வாய்க்குள் இடுவது, அது வயிற்றுக்குள் போவது என்ற செயல் நான் செய்வது கிடையாது. இங்கே ஒருத்தர், இந்த உடம்புலையும் ஒருத்தர் இல்லை, அந்த செயலுக்கு சொந்தக்காரரும் இல்லை. அது ஒரு சிஸ்டமேட்டிக்கலி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து போன இவர் இல்லை என்பது போல சாப்பிடும் இவரும் இங்கே இல்லை. தண்ணீர் தாகம் என்று ஒரு எண்ணம் தோன்றினால் அந்த எண்ணத்தை நிறைவேற்ற அவர் ஒரு செயலை செய்கிறார். அந்த தண்ணீரை எடுத்து வாய்க்குள் வைத்து உறிஞ்சும் போது அதை நான் குடிக்கிறேன் என்று இங்கே ஒன்று கிடையாது. அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை. இவர் ஒரு மெஷினை போல, ஒரு இயந்திரத்தை போல ஒரு செயல் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை. இப்போ நாங்கள் பார்க்குறோம் இன்றைக்கி இந்த யுகத்தில் ரோபோக்கள் எல்லாம் செய்கிற விஞ்ஞானிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு அந்த ரோபோக்களுக்கு மனம் இல்லை. மனம் இல்லாத போது அங்கே பிறந்த ஒருத்தர் இல்லை. அப்போ பிறந்த ஒருத்தர் இல்லை என்றால் அவருக்கு மரணமும் கிடையாது. இப்போ இயந்திரத்துக்கு பிறந்தவரும் இல்லை, இறந்தவரும் இல்லை. அப்போ அது ஒரு இயந்திரம் மட்டும்தான். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க செயல்படுத்த செய்து வச்சிருக்காங்களோ அந்த செயலை அது செய்யுமே தவிர அந்த செயலை நான் தான் செய்தேன் என்ற ஒரு எண்ணம் அந்த இயந்திரத்துக்கு கிடையாது. அப்போ இதே போல் அந்த இயந்திரம் போலவே இவரும் இயங்குகிறாரே தவிர இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போது அந்த செயல்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர் இல்லை. சொந்தக்காரர் இல்லை என்றால் அவருடைய செயல்கள் வழக்கம் போல நடக்கும். அவர் எந்த ஒரு குடும்பத்து தகப்பனாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு பாடசாலை செய்யும் மாணவனாக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம், வயதும் சென்ற ஒரு தாத்தா பாட்டியாக இருக்கலாம். எந்த வயதை ஏற்றினாலும் அவருக்கு இந்த செயலை தவிர அவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவத்தில், மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தில், அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த சுபாவத்தில் அவரும் இல்லை. அப்போது இந்த ப்ராக்டிக்கலாக நாங்கள் இந்த நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது தான் இதை எங்களுக்கு கையாள முடிகிறது, இதை பிரத்யக்ஷம் அடைய முடியும். அப்போது பகவான் புத்தர் கூறிய இந்த சத்திய தர்மம் என்பது நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டியது நடைமுறை பக்கம்தான் இருக்கிறது. வெறுமனே இது ஒரு கற்பனை கதையோ, அப்படி இல்லாட்டி ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு கைகளை வைத்துக்கொண்டு தியானம் செய்வதோ கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில், அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்க்கும் நடைமுறையில் நாங்கள் இந்த தர்மத்தோடு இணைந்து நடைமுறைப்படுத்தி பார்த்தால் உங்களுக்குள் இது உறுதியாகும். இந்த சத்தியம், இதுதான் சத்தியம் என்று. அப்போது பகவான் இதைத்தான்
சொன்னார்கள், சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம் என்று. சம்மா திட்டிக்கு வந்தவர் தான் சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா சங்கப்ப, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்ற இந்த நிலையான இந்த வழியில் பயணம் செய்யும் ஆர்ய ஸ்ராவகர் இவர் தான். மனதில் மேலும் வழியில் தான் இவர் பயணம் செய்கிறார். அப்போ இவர் வீட்டில் இருக்கிறாரா, காட்டில் இருக்கிறாரா, ஒரு ஆணா, பெண்ணா, வயோதிபரா, இளைஞனா, யுவதியா, அப்படின்ற வயது எல்லை கிடையாது. அவர் பணக்காரரா, ஏழையா அப்படின்ற ஒரு பாகுபாடு இங்கே இல்லை. அவர் எந்த ஜாதியோ எந்த மதமோ அப்படி ஒன்று இங்கே எதுவுமே கிடையாது. அப்போது இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள நாங்கள் சத்திய தர்மம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் தர்மம் தெரிந்து கொண்டு அதை கையாண்டு பார்க்கணும். கையாண்டு பார்க்கும்போது நாங்கள் எங்கே இருந்தாலும் அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல. யாருக்குமே நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு உங்களை ஃபோனில் நீங்கள் இதை கேட்டு பார்த்து இதை நடைமுறைப்படுத்தி பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்குள் இது உறுதியாகும். அப்புறம் உங்களை ஏமாற்ற இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது. ஏனென்றால் நீங்கள் புரிந்து கொண்டது பரம சத்தியத்தை, பகவான் புத்தர் கூறிய காம்பீரமான பரம சத்தியத்தை தான் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அப்போது உங்களை இந்த ஏமாற்றவோ உங்களை யாராலும் எதையுமே செய்ய முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் சத்தியத்துக்குள் இருக்கிறீர்கள். சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட சுபாவத்தில் இருக்கிறீர்கள். அப்போது உங்களுக்கு நீங்களே இல்லாத நிலை, உங்களுக்குள் நீங்களே இல்லாத நிலை, இப்போ நானே எனக்கு இல்லாத நிலை. இப்போ நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்றால் சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான். அப்போது இந்த மலையும் காற்றும் ஆகாயமும் எது எல்லாமே இவரும் ஒன்றுதான். அப்போது கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை என்றால், காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை என்றால், மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது வெளியில் இல்லை என்றால் மனதில் தான் இருக்கிறது என்ற சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்யும் போது மனதிலும் அப்படி ஒன்று இங்கே இல்லை. அந்த நீர்வீழ்ச்சியில் உருவான அந்த நுரை முட்டைகளைப் போல எந்நேரமும் உருவாகி இல்லாமல் போய் கொண்டே இருக்கிறது. அப்போ இதுக்கு முடிவு இல்லை. அப்போது இந்த முடிவில்லாத எண்ணங்களில், கற்பனையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் சாகும் வரை எண்ணங்களை உண்மை என நம்பிக்கொண்டு கற்பனையில் தான் வாழ்கிறார். அப்போ இந்த கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தால் நாங்கள் மனதிலிருந்து விடுதலை அடைவோம். இப்போ மனதிலிருந்து விடுதலை அடைந்தால் நாங்கள் உலகத்தை வெல்வோம், மரணத்தை வெல்வோம். இப்போ மரணத்தை வென்ற சுபாவம் தான் புத்த சுபாவம். உலகத்தை வென்ற சுபாவம் தான் புத்த சுபாவம். அங்கே எளிமையும் இனிமையும் ஆனந்தமும் தான் இருக்கிறது. அங்கே அமைதி தான் இருக்கிறது. அதற்குள் ஆரவாரம் கிடையாது. அங்கே போட்டி, பொறாமை, பழிவாங்கல் எந்த ஒரு எண்ணமும் அங்கே இல்லை. எண்ணங்களுக்கு அங்கே மதிப்பு கிடையாது, பெருமதி கிடையாது. எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு எண்ணங்களில் இருந்த மதிப்பும் பெருமதியும் தான் அழிந்து போகிறது. அதுதான் மனம் இங்கே குளிர்ச்சி அடைகிறது. இந்த மனம் குளிர்ச்சி அடைந்த சுபாவம்தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த மனம் குளிர்ச்சி அடைந்த போது அங்கே மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ முற்று முழுதாக அணைகிறது. முற்று முழுதாக அணைந்த சுபாவம்தான் உலகத்தை வென்ற சுபாவம். உலகம் ஒன்று இல்லை என்றால் நானும் இல்லை. அப்போது நானும் இல்லை என்றால் இங்கே என்ன இருக்கிறது? ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார், பிரத்யக்ஷம் அடைகிறார். அப்போ இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்பவர் பகவான் புத்தர் கூறிய நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை, நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்ற சத்தியத்தை தான் கூறுகிறார்கள். அப்போ அந்த சத்தியத்தை கேட்டு இதை நடைமுறைப்படுத்தி கையாண்டு இதை பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை தான் உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். அப்போ அவருக்கு எங்கேயும் ஏதும் கிடைக்குமா?
அவருக்கு எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது, எதுவுமே எங்கேயுமே அகப்படாது அவருக்கு. அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர். நிஸ்ஸத்தோ நிஜீவோ சுஞோ என்ற ஒரு ஜீவன் இல்லை, ஒரு உயிர் இல்லை என்ற சுபாவத்தில் அவர் சுஞ்ஞ சுபாவத்துக்குள் வருகிறார். அப்போது இதுதான் பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்களும் தொடர்ந்து கேளுங்க. ஒரு போதனையில் கேட்டு விட்டுறாங்க. தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்குள் இது உறுதியாகும். உங்களை வெல்ல யாராலும் முடியாது. நீங்கள் உலகத்தையே வென்றவராகுவீர்கள். புத்த சுபாவத்தை அடைவீர்கள். அப்போ இதை பகவான் புத்தர் அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள். இந்த சத்தியத்தை எவர் ஒருவர் கேட்டு இதை நடைமுறைக்கு வருகிறார்களோ அவர் நிச்சயமாக உலகத்தை வென்று மரணத்தை வெல்வார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது எங்களுக்குள் நாங்கள் கூறுகிறோம், இதை எங்களுக்குள் உறுதியானதன் பிறகுதான் உங்களுக்கு நாங்கள் அதை போதனைகளாக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நம்ப தேவையில்லை. நீங்கள் எங்களை யாரையும் இங்கே நம்ப தேவையில்லை. நாங்கள் சொல்வதை உண்மை என நம்புவதோ இதை வழிபடுவதோ போற்றுவதோ எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. நீங்கள் கேட்டு மட்டும் பாருங்கள். கேட்டு உங்களுக்கு உணரக்கூடியதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் இதை கையாண்டு பாருங்கள். இதை சத்திய தர்மத்தை நீங்கள் கையாண்டு பார்க்கும்போது உங்களுக்குள் உணரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உணர்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. உலகத்தை வென்ற சுபாவத்தை புத்த சுபாவத்தை அடைவீர்கள். இதான் சாந்தங் இதான் பிரணீதங் எதிடம் சப்ப சங்கார சமதோ என்ற அந்த சாந்தமான இனிமையான சுவையை அடைவீர்கள். அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்த போது மனதிலிருந்து விடுதலை அடைவீர்கள். சாந்தமான இனிமையான சுவையில் வீற்றிருப்பீர்கள். இந்த சாந்தமான சுவையை நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த சுவையை அனுபவிக்கையோ பெற்றுக்கொள்ளவோ முடியாது. நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்ளாத வரைக்கும். நீங்கள் கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வந்தீர்களானால் நீங்கள் குடிசையில் இருக்கும் ஒரு சாதாரண எளிய ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு சாதாரண விவசாயியாக இருக்கலாம், சாதாரண கூலி தொழில் செய்யும் ஒரு ஏழையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது நீங்கள் அனுபவிக்கும் சுவையை இந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் இது இருப்பது சத்தியத்துக்குள். சத்தியத்தை பிரத்யக்ஷம் அடைந்த நிலையில் வரும் சுவை என்பதுதான் நிர்வாண சுவை. இந்த நிர்வாண சுவையை தான் பகவான் புத்தர் அவர்கள் மகா கருணையின் காரணமாக இன்றே உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் 2500 வருடங்களுக்கு 2500 வருடங்களுக்கு முன்பு இதை போதனை செய்தாலும் இன்று இதை குழி தோன்றி தூசி தட்டி எடுத்து இன்றைக்கு உங்களுக்காக போதனை செய்யும் அளவுக்கு எங்களுடைய குருநாதர் அவர்கள் எங்களுக்கு இந்த சத்தியத்தை போதனை செய்து பல வருடங்களாக இதை நாங்கள் பயிற்சி செய்து இதை இன்று உங்களுக்குள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கும் நீங்களும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருணையின் காரணமாக. இதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல. யாருக்குமே இது ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. இதை கையாண்டு பாருங்கள். பிரத்யக்ஷம் அடைவீர்கள். துன்பத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள். அப்போ இதை தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்று இந்த வழியைத்தான் வலியுறுத்தினார்கள். அப்போ அந்த வழியில் நீங்களும் பயணம் செய்தால் நிர்வாணம் அடைந்து துன்பத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள், மரணத்தை வெல்வீர்கள் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணை.